Hi students, 10th standard mathematics chapter 2 numbers and sequence exercise number 2.5 check whether the following sequence or AP arithmetic progression இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையான்னு கேட்டிருக்காங்க. தட்ஸ் ஆல். கூட்டுத்தொடர் வரிசையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே சிம்பிளான கான்செப்ட் தான். காமன் டிஃபரண்ட் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். காமன் டிஃபரண்ட் காமன் டிஃபரண்ட் ஈக்குவல் டு டிஎன் மைனஸ் டிஎன் மைனஸ் ஒன், அதாவது ஒரு சக்சஸர் மைனஸ் ஒரு ப்ரிடியூசர். ஓகேங்களா? ஓகே, இங்கே கிவன்ல இருந்து நம்ம என்ன எழுதலாம்னா T1 ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்கே யார் இருக்காங்க சொல்லுங்கள், a மைனஸ் 3. சரிங்களா? இதே செகண்ட் டேர்ம் என்ன எழுதலாம், T2 ஈக்குவல் டு a மைனஸ் 5. இதே தேர்ட் டேர்ம் எப்படி எழுதலாம் பாருங்கள், T3 ஈக்குவல் டு a மைனஸ் 7. காமன் டிஃப்ரெண்ட்டு ஒரு சீக்வன்ஸுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்க முடியும். அது எல்லாமே ஈவனாக கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். சரிங்களா? அது என்ன டிஃப்ரெண்ட்டு, அதுமாரி கான்ஸ்டண்ட்டான ஒரு டிஃப்ரெண்ட் இங்கே கிடச்சிதுன்னா இட் இஸ் அ கிவன் சீக்வன்ஸ் இஸ் ஏபி அப்படின்னு டிக்ளேர் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ காமன் டிஃப்ரெண்ட்டோட ஃபார்முலா ஜென்ரலாக நம்ம எழுதியிருக்கோம். சரிங்களா? இங்கே நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் காமன் டிஃப்ரெண்ட் பார்க்கலாம். சிடி ஒன், சிடி ரெண்டு டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். CD1 CD2 எல்லாமே காமன் டிஃப்ரெண்ட் 1 காமன் டிஃப்ரெண்ட் 2. தட்ஸ் ஆல். நேம் தான். சரிங்களா? இப்போது காமன் டிஃப்ரெண்ட் 1 எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா T2 மைனஸ் T1 சக்சஸர் ப்ரிடியூசர், அதாவது ஒரு பெரிய நம்பர் அதுக்கு பின்னாடி இருக்கிற நம்பர் சின்ன நம்பர். சரிங்களா? இப்போ T1 இது T2. சரிங்களா? T1 T2 T3 T4 அண்ட் ஸோ ஆன் போயிட்டே இருக்குது. இது ஏபிஆர் இருந்தால் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு காமன் டிஃப்ரெண்ட் இருக்கும். அதான் கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்த டாபிக் அடுத்ததாக காமன் டிஃப்ரெண்ட் எதை டிஃபைன் பண்ணலாம்னா CD2 அப்படின்னு டிஃபைன் பண்ணலாம். T3 மைனஸ் T2 பாருங்கள், 3 2 3 பெரிய நம்பர், T சின்ன நம்பர். பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பர் சப்ராக்ட் பண்ணணும். அதனால 4லேருந்து 1 சப்ராக்ட்லாம் பண்ணக்கூடாது, T1லாம் சப்ராக்ட் பண்ணக்கூடாது. இட் இஸ் நாட் கரெக்ட். சரிங்களா? அப்போது ப்ரொடியூசர் சப்ராக்ட் பண்ணணும் சக்ஸஸர்லேருந்து. 2னா 1 சப்ராக்ட் பண்ணணும், 3னா 2, 4னா 3, 5னா 4. அப்படி தான் நீங்கள் இதை எடுத்துக்கணும். சரிங்களா? கான்செக்டிவ் டேர்ம்ஸ், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கான்செக்டிவ் டேர்ம்ஸ். ஓகேவா? அதில் பெரிய நம்பர், அதாவது டேர்ம் 2 பெருசுனா டேர்ம் 1 அதோட சின்னதாக இருக்குன்றதா நீங்கள் ஃபீல் பண்ணணும். சரியா? இப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட்டும் ஈக்குவலாக இருந்ததுன்னா த கிவன் சீக்வன்ஸ் இஸ் ஏபி அப்படின்னு டிக்ளேர் பண்ண முடியும். வாங்க பார்க்கலாம். இப்போ CD1 என்ன வருதுன்னு பார்க்கலாம். CD1 T2ஓட வேல்யூ பாருங்கள், a மைனஸ் 5. சரிங்களா? மைனஸ் a மைனஸ் 5 போட்டிங்களா? இது T2. இந்த மைனஸை நம்ம போட்டிருக்கோம். T2க்கு அப்புறம் வரக்கூடிய மைனஸ். அடுத்தது T1ன்றது a மைனஸ் 3, a மைனஸ் 3 அது டபுளாக இருக்கிறதுனால ப்ராக்கெட்டில் போடணும், a மைனஸ் 3. சரிங்களா? தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு a மைனஸ் 5, இந்த மைனஸ் உள்ளே போச்சுன்னா பாசிட்டிவ் a உள்ளே இருக்கிறது, அதாவது ப்ளஸ் a. இப்போ மைனஸும் ப்ளஸும் மல்டிப்ளை ஆச்சுன்னா மைனஸ் ஆகிடும், மைனஸ் a. இப்போ மைனஸும் அடுத்து இருக்க மைனஸ் 3யும் மல்டிப்ளை ஆச்சுன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3. பாருங்கள், மைனஸ் a இருக்குது, ப்ளஸ் ஏவும் இருக்குது, ப்ளஸ் ஏ இருக்குது, மைனஸ் ஏ இருக்குது. ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். ரிமைண்டர் மைனஸ் 5 ப்ளஸ் 3 இவ்வளோ தான் இருக்கும். மைனஸ் 5 நெகட்டிவ் 5 ப்ளஸ் 3 ரெண்டுத்தையும் சப்ராக்ட் தான் பண்ண முடியும். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 2 கிடைக்கும், பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ். தேர்ஃபோர் காமன் டிஃப்ரென்ஸ் D1. சரிங்களா? மைனஸ் 2ன்னு வந்திருக்கு. அடுத்தது காமன் டிஃப்ரென்ஸ், இன்னொரு டிஃப்ரெண்ட் தான் இங்கே கண்டுபிடிக்க முடியும். மொத்தம் மூணு டேர்ம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் தான் கண்டுபிடிக்க முடியும். ரெண்டு டிஃப்ரெண்ட் ஈக்குவலாக இருந்தால் இட் இஸ் ஏபி, நாட் ஈக்குவலாக இருந்தால் டஸ் நாட் ஏபி அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? இப்போது காமன் டிஃப்ரெண்ட் செக் பண்ணுறோம், டெஸ்ட் பண்ணுறோம், இது ஏபியா இல்லையான்னு. அதை டிஃப்ரெண்ட்டை வச்சு மட்டும்தான் டெஸ்ட் பண்ணணும். எப்போல்லாம் நமக்கு ஏபியா அப்படின்னு கேட்குறாங்களோ இப்போ காமன் டிஃப்ரெண்ட்டை கண்டுபிடிச்சாலே நீங்கள் போதுமானது. சரிங்களா? இப்போ T3யோட வேல்யூ a மைனஸ் 7. அதுக்கப்புறம் ஃபார்முலா பாருங்கள், T3 அதாவது 3லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணணும், டேர்ம் 3லேருந்து டேர்ம் 2 சப்ராக்ட் பண்ணணும். டேர்ம் 2 யார் பாருங்கள், a மைனஸ். சப்ராக்ட் பண்ணுறதுனா சப்ராக்ட் சிம்பிள் போட்டுங்க. T2ஓட வேல்யூ a மைனஸ் 5, அதை ப்ராக்கெட்டில் போடணும், ஏன்னா டபுளாக இருக்குது, அதுக்கு முன்னாடி மைனஸ் வருது. பாருங்கள், மைனஸ் T2. ஓகே, அதனால் இப்போ நீங்கள் மைனஸ் உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள், a மைனஸ் 7. இந்த மைனஸ் உள்ளே போச்சுன்னா மைனஸ் ஏவாகவும் ப்ளஸ் 5 ஆகும், இங்கே சொன்ன மாதிரி தான். சரிங்களா? இப்போ ப்ளஸ் a மைனஸ் a கேன்சல் ஆயிடுச்சு, மைனஸ் 7 ப்ளஸ் 5 மட்டும் இருக்கும்.
இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் சிம்பிள் தான். சப்ராக்ட் பண்ணுங்கள். 7ல் 5 போச்சுன்னா 2. பெரிய நம்பருக்கு சிம்பிள் மைனஸ் இருக்குது 7க்கு, அதனால் -2. therefore CD2. Here D1 equal to D2. Common difference are equal. Therefore the given sequence A minus 3, the sequence A minus 3, A minus 5, A minus 7 and so on is AP. The sequence is AP because common different even இருக்கு. சரிங்களா? That's all my dear students. Next subdivision பார்க்கலாம். Second subdivisionல 1/2, 1/3, 1/4, 1/5 and so on கொடுத்துருக்காங்க. இது ஏபியா இல்லையான்றதை அதே மெத்தடில் கண்டுபிடிக்க போகிறோம். காமன் டிஃப்ரெண்ட்டு கான்ஸ்டண்ட்டாக கிடைச்சிதுன்னா தட் இஸ் அ ஏபி, இல்லைனா நாட் ஏபின்னு சொல்லலாம். சரிங்களா? ஓகே, காமன் டிஃப்ரெண்ட்டோட ஃபார்முலா சிடி ஈக்குவல் டு T2 மைனஸ் T1. ஓகேங்களா? ஈக்குவல் டு T3 மைனஸ் T2 ஈக்குவல் டு T4 மைனஸ் T3. இது மாதிரி எழுதிட்டே நீங்கள் போகலாம். அண்ட் ஸோ ஆன் போயிட்டே இருக்கும் இல்லையா? நீங்கள் எந்த டேர்ம் கான்செக்டிவ் டேர்ம் ப்ரிடியூசர் சக்ஸஸர், ப்ரிடியூசர்லேருந்து ப்ரிடியூசரை சப்ராக்ட் பண்ணோம் சக்ஸஸர்லேருந்து. சரிங்களா? பெரிய செகண்ட் டேர்ம் நம்பர் பெருசுலேருந்து டேர்ம் நம்பர் சின்னதை சப்ராக்ட் பண்ணணும். இப்போ இது ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம். அப்போது T1 ஈக்குவல் டு 1/2, T2 ஈக்குவல் டு 1/3, T3 ஈக்குவல் டு 1/4, T4 ஈக்குவல் டு 1/5. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? காமன் டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு 3 டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்க வாய்ப்பு கிடைக்குது. T2 மைனஸ் T1, அடுத்தது T3 மைனஸ் T2, அடுத்தது T4 மைனஸ் T3. 3 டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? 3 டிஃப்ரெண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா ஓகே இட் இஸ் அ ஏபின்னு சொல்லலாம், இல்லைனா நாட் ஏபின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ காமன் டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கலாம். இப்போ CD1 அப்படின்னு சொல்லிட்டு T2 மைனஸ் T1 நான் எடுத்துக்கிறேன். T2 மைனஸ் ஒவ்வொரு காமன் டிஃப்ரெண்ட்டுக்கு ஒரு பேர் வைங்க. நிறைய காமன் டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்க போகிறீங்களா? எல்லாமே ஒரே வேல்யூ இருந்ததுன்னா ஏபி, இல்லைனா நாட் ஏபி. ஓகேங்களா? அதனால் ஒவ்வொரு காமன் டிஃப்ரெண்ட்டுக்கு ஒரு பேர் வைங்க. சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு T2ன்றது 1/3 மைனஸ் T1ன்றது 1/2. ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுக்கணும். ஏன்னா பிகாஸ் இட் இஸ் ஏ அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ். டினாமினேட்டர் வேறு இருந்தால் அது அன்லைக் ஃப்ராக்ஷன், டினாமினேட்டர் சேமாக இருந்தால் லைக் ஃப்ராக்ஷன். இப்போ டினாமினேட்டர் சேமாக இல்லை அன்லைக்காக இருந்ததுன்னா அதை லைக்காக மாற்றணும், லைக்காக கன்வெர்ட் பண்ணணும். லைக்னா என்ன சார்? லைக் ஃப்ராக்ஷன் சொல்கிறோம் இல்லையா? அதுதான் லைக் ஃப்ராக்ஷன். அதாவது டினாமினேட்டர் சேமாக இருக்கிற மாதிரி நீங்கள் கொண்டுட்டு வரணும் ஃப்ராக்ஷன். அதுக்கு எல்சிஎம் கன்வெர்ட் பண்ணணும். எல்சிஎம் கொண்டுட்டு வாங்க. இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 2 is 2, இங்கே 1 3 is 3, நடுவில் மைனஸு, கே ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போடணும் 6. ஓகேங்களா? therefore நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள், -2 -3, 2 -3 ஈக்குவல் டு -1. இங்கே பாருங்கள் ப்ளஸ்ஸு, இது மைனஸு. டிஃப்ரெண்ட் சிம்பிளாக இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக சப்ராக்ட் பண்ணி பெரிய நம்பருக்கு உரிய சிம்பிளை அங்கே போடணும். சரிங்களா? அதுதான் இங்கே போட்டிருக்கோம். -1/6. இதுதான் காமன் டிஃப்ரெண்ட் ஃபஸ்ட்டு கிடச்சிருக்கு. அடுத்து காமன் டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கலாம். CD2ன்னு வச்சுங்க நேமு. T3 மைனஸ் T2. ஃபஸ்ட்டு T2 மைனஸ் T1, அடுத்து 3 மைனஸ் 2 போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போது டேர்ம் 3 பாருங்கள் 1/4 மைனஸ் 2 1/3. சரிங்களா? ரொம்பவே எளிமையான விஷயந்தான். இதுவும் அன்லைக் ஃப்ராக்ஷன், ஏன்னா டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதை லைக்காக கன்வெர்ட் பண்ணணும்னா கிராஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சிம்பிளான விஷயமா இருக்கும். 1 3 is 3, 1 4 is 4/12, 4 3s are 12. அப்போ என்ன வருது பாருங்கள், 4 பெரிய நம்பரு, அது நெகட்டிவில் இருக்குது, ப்ளஸ்ஸு. அப்போது ஒரு ப்ளஸ் நம்பரு ஒரு மைனஸ் நம்பரு சப்ராக்ட் பண்ணுங்கள். 4லேருந்து 3 சப்ராக்ட் பண்ணியா 1, பெரிய நம்பருக்குரிய சிம்பிள் -/12. காமன் டிஃப்ரெண்ட் 2 போதும். தட்ஸ் ஆல். இங்கே காமன் டிஃப்ரெண்ட் D1. ஓகேங்களா? இப்போ D1 D2 பாருங்கள் அன்ஈவன், ரெண்டும் ஈக்குவலாக இல்லை. ஹியர் இதான் நேற்றுக்கலாம். நீங்கள் அடுத்த டிஃப்ரெண்ட் செக் பண்ண வேண்டியது அவசியமே இல்லை.
மினிமம் 2 டிஃப்ரெண்ட் இருந்தாலே போதுமானது. 2 டிஃப்ரெண்ட் வேரி ஆயிடுச்சுன்னா அங்கவே நீங்கள் டிக்ளேர் பண்ணிடலாம் இட் இஸ் நாட் ஏபி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இங்கே சி காமன் டிஃப்ரெண்ட் 1 இஸ் நாட் ஈக்குவல் டு காமன் டிஃப்ரெண்ட் 2. ஒரு டிஃப்ரெண்ட் ஈக்குவலாக எல்லாருமே அது ஏபி கிடையாது. எல்லா டிஃப்ரெண்ட் ஈவனாக இருந்தால் தான் ஈக்குவலாக இருந்தால் தான் அது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அப்படின்னு சொல்ல முடியும். இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல டிஃப்ரெண்ட் வேரி ஆச்சுன்னா அது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் கிடையாது. தேர்ஃபோர் the given sequence 1 by 2 1 by 3 1 by 4 1 by 5 and so on is not arithmetic progression. That's all my dear students. Next is subdivision பார்க்கலாம். Third subdivision 9, 13, 17, 21, 25 கொடுத்துருக்காங்க and so on. ஓகேங்களா? இது காமன் டிஃப்ரெண்ட்டை நம்ம செக் பண்ணி ஏபியான் கண்டுபிடிக்கலாம். அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் ஆனுமே நீங்கள் காமன் டிஃப்ரெண்ட்டை முதல்ல தெரிஞ்சுக்கணும். காமன் டிஃப்ரெண்ட்டு காமனாக இருக்கணும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். இருந்தால் மட்டுமே அது ஏபி. சரிங்களா? அப்படி இல்லைன்னா அது ஏபி கிடையாது. சரிங்களா? இப்போ காமன் டிஃப்ரெண்ட்டை செக் பண்ணலாம். எப்போ ஏபியா அப்படின்னு செக் பண்ண சொன்னாலே நீங்கள் காமன் டிஃப்ரெண்ட் மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே, இங்கே காமன் டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கலாம். காமன் டிஃப்ரெண்ட்டோட ஃபார்முலா எழுதியிருக்கோம். எவ்வளோ காமன் டிஃப்ரெண்ட்டோனாலும் கண்டுபிடிக்கலாம். எல்லாமே ஒரே வேல்யூ தான் கொடுக்கணும். அப்படி தான் அது ஏபின்னு சொல்லலாம். டிஃப்ரெண்ட் வேல்யூ இருந்ததுன்னா அது நாட் ஏபி அப்படின்னு சொல்ல முடியும். இங்கே காமன் டிஃப்ரெண்ட்டு இப்போ T1 அப்படின்றத எழுதிக்கிங்க 9 ஃபஸ்ட்டில், T2ன்றது 13, T3ன்றது 17, T4ன்றது 21. எல்லாத்தையும் எழுதணும்னு அவசியம் இல்லை, தேவையானது மட்டும் எழுதிக்கங்க. ஓகேங்களா? T5 ஈக்குவல் டு 25. ஓகேங்களா? இப்போது காமன் டிஃப்ரெண்ட்டோட ஜென்ரல் ஃபார்முலா Tn மைனஸ் Tn மைனஸ் 1. அதாவது என்னன்னா ஒரு கான்செக்டிவ்ல டேர்ம்ஸில் சக்ஸஸர் மைனஸ் ப்ரெடிசர். ஓகேங்களா? அதாவது T2 மைனஸ் T1. இங்கே பாருங்கள், T2 மைனஸ் T1. இங்கே பெரிய நம்பர்னால் அதோட அடுத்து ஒரு நம்பர், ஒரு டேர்ம் நம்பர் கம்மியாக இருக்கணும். சரிங்களா? T3னா ஒரு டேர்ம் நம்பர் கம்மி பண்ணி அங்கே போடுங்க T2. T4னா T3. இந்த மாதிரி தான் காமன் டிஃப்ரெண்ட்டை கண்டுபிடிக்கணும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கு சரியாக வராது. சரிங்களா? காமன் டிஃப்ரெண்ட் ஏபிக்கு இப்படி தான் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு காமன் டிஃப்ரெண்ட்டை டைரெக்டாக கண்டுபிடிப்போம். அதுக்கு ஒரு நேம் வச்சுக்கலாம், CD1. சரிங்களா? அதாவது முதல் காமன் டிஃப்ரெண்ட் என்னன்னு வருது பார்க்கலாம். T2 மைனஸ் T1 நான் போடுறேன். இந்த ஜென்ரல் டேர்மை பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் மறக்காதீங்க. இதை யூஸ் பண்ணி நமக்கு நிறைய ப்ராப்ளம் கேட்பாங்க. சரிங்களா? இப்போது T2ன்றது பாருங்கள் 13 மைனஸ் போடணும். இங்கே T1க்கு முன்னாடி மைனஸ் இல்லையா, அந்த மைனஸ் தான் இது. T1ன்றது 9. ரொம்பவே எளிமையான விஷயந்தான். 4, 13 மைனஸ் 9 ஈக்குவல் டு 4. இது CD1. அடுத்தது CD2 கண்டுபிடிக்கலாம். அதுக்கு T3 மைனஸ் T2வை எடுத்துக்கலாம். சரிங்களா? நீங்கள் வேறு டேர்ம் கூட எடுத்துக்கலாம். ஆனால் கான்செக்டிவாக இருக்கணும் ரெண்டுமே. 3னா 2 இருக்கணும், 4னா 3 இருக்கணும், 5னா 4 இருக்கணும். சரிங்களா? 5 எடுத்திங்கன்னா அடுத்து 4 தான் எடுக்கணும். சரிங்களா? அது மாதிரி இங்கே நான் 3 எடுத்துருக்கு, அடுத்து 2 தான் எடுக்க முடியும். சரிங்களா? 1எல்லாம் எடுக்கக்கூடாது. அதுமாரி எடுத்தால் தவறாக வரும். சரிங்களா? அது மாதிரி செக் பண்ணக்கூடாது. கான்செக்டிவ் டேர்முக்குள்ளே இருக்க டிஃப்ரெண்ட்டை தான் நம்ம காமன் டிஃப்ரெண்ட் டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதனால் அப்படி தான் நம்ம ப்ராப்பராக எடுத்துக்கணும். சரிங்களா? T3 எடுத்தால் T2. இப்போது T3 என்னன்னு பாருங்கள். இங்கே 17 மைனஸ் T2 என்னன்னு பாருங்கள் 13. 17 மைனஸ் 13 இஸ் 4. சரிங்களா? அடுத்தது மூணாவது காமன் டிஃப்ரெண்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் CD3ன்னு போடுங்க. என்ன பண்ணலாம்? 4 மைனஸ் 3. டேர்ம் 4 மைனஸ் டேர்ம் 3. டேர்ம் 4லேருந்து டேர்ம் 3யை சப்ராக்ட் பண்ணால் என்ன டிஃப்ரெண்ட் வருதுன்னு பார்க்கலாம். டேர்ம் 4 இஸ் 21 மைனஸ் டேர்ம் 3 இஸ் 17. டிஃப்ரெண்ட்டு 4. ஹியர் 3 வாட்டி செக் பண்ணாலே போதும், 3 டைம்ஸ் செக் பண்ணாலே போதும். CD1 ஈக்குவல் டு CD2 ஈக்குவல் டு CD3 ஈக்குவல் டு எல்லாமே 4. தேர்ஃபோர் the given sequence 9,
13, 17, 21, 25 and so on is AP அப்படின்னு நம்ம ஆன்சர் கொடுக்கணும். சரிங்களா? தட்ஸ் ஆல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சப்டிவிஷன். ஃபோர்த்து சப்டிவிஷனில் -1/3 ஃபஸ்ட்டு டேர்மாக இருக்குது, 0ன்றது செகண்ட் டேர்மில் இருக்குது, 1/3ன்றது தேர்ட் டேர்மு, 2/3ன்றது ஃபோர்த் டேர்ம் அண்ட் ஸோ ஆன் கொடுத்துருக்காங்க. காமன் டிஃப்ரெண்ட்டோட ஃபார்முலா Tn மைனஸ் Tn மைனஸ் 1 அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த ரூல் படி தான் நம்ம காமன் டிஃப்ரெண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஏபின்னு கேட்டாங்கன்னா ஏபியா இல்லையான்னு செக் பண்ண சொன்னாங்கன்னா காமன் டிஃப்ரெண்ட் மட்டும்தான் நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லணும். அது ஈக்குவலாக இருந்ததுன்னா காமன் டிஃப்ரெண்ட் ஈக்குவலாக இருந்ததுன்னா ஏபி, இல்லைனா நாட் ஏபி அப்படின்ற மட்டும்தான் சொல்லணும், வேறு எதுக்கும் போகக்கூடாது. சரிங்களா? இப்போது T1ன்றது -1/3, T2ன்றது 0, T3ன்றது 1/3, T4ன்றது 2/3ன்னு எழுதியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு காமன் டிஃப்ரெண்ட் ஒரு 3 டெஸ்ட்டு பண்ணலாம், இல்லை மினிமம் 3 டெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லதாக இருக்கும். செக் பண்ண சொல்லும்போது ஏபியா இல்லையான்னு செக் பண்ண சொன்னாங்கன்னா அதில் மினிமம் ஒரு 3 டெஸ்ட் பண்ணலாம், 2வும் பண்ணலாம். நாட் ஈக்குவல் வந்ததுன்னா அங்கே 2ஓட நிறுத்திடலாம். சரிங்களா? 2 டிஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சாலே நாட் ஈக்குவலில் வெவ்வேறு வந்துருச்சு, அதனால் நாங்கள் அடுத்த டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்ல முடியும். சரிங்களா? சரி, இது ஏபிஐ ஜிபிஆன்றதை காமன் டிஃப்ரெண்ட்டை கண்டுபிடிச்சி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு காமன் டிஃப்ரெண்ட்டு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு சிடி காமன் டிஃப்ரெண்ட் 1ன்னு சொல்கிறோம். T2வையும் மைனஸ் T1 எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போது T2ன்றது பாருங்கள் 0, T2ன்றது 0, அடுத்து நெக்ஸ்ட்டு மைனஸு T1ன்றது -1/3, அதை ப்ராக்கெட்டில் போகணும், ஏன்னா நெகட்டிவ் நம்பர்ன்றதுனால -1/3. தட்ஸ் ஆல். இப்போது 0ன்றது 0 தான், அதை விட்டுடுங்க. அடுத்தது மைனஸ் வெளியில் இருக்குது, உள்ளே மைனஸ் இருக்குது, 2 மைனஸும் ப்ராக்கெட் சிம்பிள் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2யும் மைனஸும் என்ன ஆகுனா ப்ளஸ் ஆகிடும், +1/3. அப்போது 1/3. தேர்ஃபோர் CD1 இஸ் 1/3. அடுத்தது CD2 கண்டுபிடிக்கலாம். T3லேருந்து T2 சப்ராக்ட் பண்ணணும். T3 என்னன்னு பாருங்கள், T3 இஸ் 1/3, மைனஸ் போடுங்க. T2 அடுத்தது, T2ன்றது பாருங்கள் 0, ஒரு நம்பர் தான், அது 0 தானே, அப்படியே விட்டுடுங்க. ஏதாவது ஒரு நம்பர்லேருந்து 0 சப்ராக்ட் பண்ணால் ஏ தான் கிடைக்கும், அந்த எனி நம்பர் தான் கிடைக்கும். சரிங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், 1/3 இங்கே எழுதிக்கலாம். தேர்ஃபோர் CD2 அப்படின்றது 1/3. நமக்கு ஏற்கனவே 1/3 கிடச்சது, இங்கே 1/3 இருக்குது. இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இன்னொரு டைம் செக் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் செக் பண்ணி சொல்லலாம். பாருங்கள், CD3 நேம் விடுங்க. T4லேருந்து T3 சப்ராக்ட் பண்ணுங்கள். T4ன்றது 2/3 மைனஸ் T3ன்றது 1/3. இது ரெண்டும் லைக் ஃப்ராக்ஷன், ஏன்னா சேம் டினாமினேட்டர் இருக்குது. அப்போ ஈஸியாக நம்ம எல்சிஎம் எடுக்காமையே நம்ம சப்ராக்ட் பண்ண முடியும். 2 - 1 காமனாக ஒரு டினாமினேட்டர் போட்டுங்க, 3. 2 - 1 இஸ் 1, 1/3. தேர்ஃபோர் CD3 பாருங்கள், இங்கேயும் 1/3 வருது. இப்போது கண்டிப்பாக இது ஏபி தான் சொல்ல முடியும். ஹியர் CD1 equal to CD2 equal to CD3 equal to 1/3. எல்லாமே 1/3 தான். Therefore கன்ஃபார்மாக it is a given sequence is AP. Hence the given sequence -1/3, 0, 1/3, 1/2 and so on is AP அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது 5th subdivision. Now you can move for 5th subdivision. இந்த சீக்வன்ஸில் 1, -1, 1, -1, 1, -1 and so on ரிப்பீட்டட் நம்பர் தான். 1ம் ஒரு நெகட்டிவ் 1, ஒரு பாசிட்டிவ் 1 ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது. இது ஏபிஐ ஜிபிஐ அப்படின்னு கேட்டால் எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, காமன் டிஃப்ரெண்ட்டு. ஏபிஐ ஜிபினாலுமே ஏபினா கண்டிப்பாக காமன் டிஃப்ரெண்ட், ஜிபினா காமன் ரேஷியோ. சரிங்களா? ஓகே, இங்கே ஏபிஆனும் போது காமன் டிஃப்ரெண்ட் மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். காமன் டிஃப்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கணுன்றதை நம்ம சொல்லியிருக்கோம். சக்ஸஸர்லேருந்து ஒரு ப்ரிடியூசர் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா அது டேர்ம் நம்பரில் சக்ஸஸர் மைனஸ் ப்ரிடியூசர்.
ஓகேங்களா? அதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம் T2 மைனஸ் T1. 2ன்றது சக்ஸஸர் ஃபார் ப்ரீடியூசர் 1. ஓகேங்களா? அது மாதிரி 3 மைனஸ் 2, 4 மைனஸ் 3, 5 மைனஸ் 4 அண்ட் ஸோ ஆன். இது மாதிரி எல்லா டிஃப்ரெண்ட்டும் ஈக்குவலாக இருந்ததுன்னா தட் இஸ் ஏபி, நாட் ஈக்குவலாக இருந்ததுன்னா தட் இஸ் நாட் ஏபி. ஓகேங்களா? நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ண போகிறீங்க. இப்போது T1ன்றது 1, T2ன்றது மைனஸ் 1, T3ன்றது மைனஸ் ப்ளஸ் 1, T4ன்றது மைனஸ் 1. இது மாதிரி எழுதிக்கிங்க. எல்லாத்தையும் எழுதணும் அவசியம் இல்லை. ஒரு 3 டெஸ்ட்டு பண்ண போகிறோம். காமன் டிஃப்ரெண்ட் 1, காமன் டிஃப்ரெண்ட் 2, காமன் டிஃப்ரெண்ட் 3. அவ்வளோ போதும். மினிமம் 3 டெஸ்ட் இருந்தாலே போதும். ஈஸியாக ஏபியா ஜிபிஐன்றது சொல்லிடலாம். ஏபி இல்லையான்றதை சொல்லலாம். சரிங்களா? ஜிபினா 3 அதே 3 டைம்ஸ்க்கு காமன் ரேஷியோ கண்டுபிடிச்சி அது ஜிபிஐ இல்லையான்னு சொல்ல போகிறீங்க. சரிங்களா? இப்போ ஏபி சம் மட்டும் தான் பார்த்துட்ருக்கோம். அதனால் ஏபியில் காமன் டிஃப்ரெண்ட்டு 3 டெஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு காமன் டிஃப்ரென்ஸ் CD1. அதுக்கு T2 மைனஸ் T1 எடுத்துக்கலாம். T2ன்றது மைனஸ் 1. சரிங்களா? T மைனஸ் போட்டுங்க. இங்கே மைனஸ் இருக்குது. T1க்கு முன்னாடி மைனஸ் இருக்குது. இப்போ T1ஓட வேல்யூ 1 போடுங்க. மைனஸ் 1ம் ரெண்டுமே ஒரே கேட்டகரின்றதுனால -2 தான் வரும். ஆட் பண்ணி சொல்லணும். சரிங்களா? சேம் சிம்பிள் ஆட் பண்ணி சேம் சிம்பிளை போடணும். அடுத்தது காமன் டிஃப்ரெண்ட் 2, ரெண்டாவது செக்கிங், செகண்ட் டெஸ்ட்டு. சரிங்களா? T3 மைனஸ் T2 எடுத்துக்கலாம். சரிங்களா? T1லாம் எடுக்கக்கூடாது. கான்செக்டிவாக தான் எடுக்கணும். ஓகேங்களா? ஒரு பெரிய டேர்ம் அதோட ஒரு சின்ன டேர்ம். ஓகே, 1 குறையணும், அவ்வளோதான். டேர்ம் நம்பரில் 1 குறையணும். 3னா 1 குறைச்சி 2 அப்படியே எழுதணும். இப்போ டேர்ம் 3 என்ன பாருங்கள், 1. டேர்ம் 2 இஸ், அதுக்கு முன்னாடி மைனஸ் போட்டுருங்க. டேர்ம் 2 இஸ் மைனஸ் 1. சரிங்களா? பாருங்கள் 1, இந்த மைனஸு ப்ராக்கெட்டு மைனஸு, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், 1 ஆகிடும், ஈக்குவல் டு 2. இங்கே CD2. இங்கே CD1ம் CD2ம் ஈக்குவலாக இல்லை. இங்கே -2 இருக்குது, இங்கே +2 இருக்குது. வேறு நம்பர். இது நெகட்டிவ் நம்பர், இது பாசிட்டிவ் நம்பர். ஓகேங்களா? இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது எந்த காலத்துலேயும். ஓகே, தேர்ஃபோர் இங்கேவே நீங்கள் சொல்லிடலாம் சி காமன் டிஃப்ரெண்ட் 1ம் காமன் டிஃப்ரெண்ட்டு 2ம் நாட் ஈக்குவல் டு. சரிங்களா? அதாவது 2 நாட் ஈக்குவல் டு, -2 நாட் ஈக்குவல் டு 2. சரிங்களா? ரொம்பவே முக்கியமானது. Therefore, the given sequence 1, -1, 1, -1, 1, -1 and so on is not AP. arithmetic progression கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? நாட் ஏபி. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. Finally, you have to write the answer again. 1, -1, 1, -1, 1, -1 and so on is not AP. இதே மாதிரி கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா இது மாதிரி கேட்கலாம். ஒன் வேர்டில் கூட கேட்கலாம். நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ரிப்பீட்டடாக ஒரு நம்பரு நெகட்டிவ்லையும் பாசிட்டிவ்லையும் ரிப்பீட்டடாக வரக்கூடிய சீக்வன்ஸு நாட் ஏபி. அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் கிடையாது. கூட்டுத்தொடர் வரிசையில் வராது. சரிங்களா? அது மாதிரி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நம்பர்லாம் சீக்வன்ஸில் வருதா வரலையான்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி பண்ணுங்கள். இது மாதிரி வேரியபிளை கூட கொடுக்கலாம். எக்ஸு நெகட்டிவ் எக்ஸு, எக்ஸு நெகட்டிவ் எக்ஸு, எக்ஸு நெகட்டிவ் எக்ஸ் அண்ட் ஸோ ஆன். இது ஏபியான்னு கேட்பாங்க. டெஃபினட்டாக ஏபியில் வரக்கூடாது, வரவும் முடியாது. சரிங்களா? செக் பண்ணி பாருங்கள். இஃப் எக்ஸ் இஸ் நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஏபியா ஜிபியான்றதை ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். இது மாதிரி கொஷின்ஸை ஹையர் ஆர்டர் திங்கிங்கில் கேள்வியை கேட்பாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச்.